ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஜிம்முக்கு போகிறோம், வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறோம். அது மட்டும் பண்ணால் போதுமா? சூப்பராக ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க்ஸும் கூட எடுத்துக்கிட்டா இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகலாம்ல. வாங்க, உங்களுக்கு இதுக்காக நான் 2 விதமான ஜூஸ் பண்ணி காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் பேக் டு ஓமேக்கர் குட்டிமா வ்ளாக்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜூஸுக்கும் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி, சுரக்காய் எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் போல் தான் நான் சுரக்காய் எடுக்க போகிறேன். ஆஃப் சுரக்காவை கட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு மட்டும் போகிறதுனால ஆஃப் சுரக்காய் கூடவே நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி அது தனியாக ஒரு ஜூஸ் போட போகிறேன். பாருங்கள், சுரக்காவை ஆஃபாக கட் பண்ணிவிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவையும் நம்ம தோல் சீவி துண்டு துண்டாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சுரக்காவை தோல் சீவிட்டு நம்மளுக்கு மிக்சியில் போட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே ஜூஸ் பண்ண போகிறோம். அதனால் தேவையான மாதிரி சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சுரக்காக்குள்ளே இருக்குள்ள ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக விதை, அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. தோல் சீவிட்டு 2ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் அந்த வெள்ளை வெள்ளையாக விதை இருக்கும், அதை க்ளீன் பண்ணிடுங்க. எதுக்காகனா நம்ம அந்த விதையோடு போடும்போது ஒரு விதமான கசப்பு இருக்கும், அதுக்காக நான் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி அந்த விதையும் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சுரக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் எடுத்துக்கலாங்க. எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 நாள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும். மேல் வயிறோ இல்லை அடிவயிறு எது உங்களுக்கு அதிகமாக ஃபேட் இருக்கோ அதை நல்லாவே உங்களுக்கு உங்களோட ஃபேட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் சுரக்காவை தான் சொல்லுவேன். ஏன்னா அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பாட்டி வைத்தியத்தில் சுரக்காய் கூட்டு, சுரக்காய் பொரியல் நிறைய சாப்பிடுங்க, உங்களுக்கு தொப்பை இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த காலத்து பாட்டி வைத்தியம் தான் இந்த சுரக்காய். இதை நான் ஜூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெல்லிக்காவையும் அதே மாதிரி கட் பண்ணுறேன். நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு விதமான முகம் சுருக்கம், ஒரு மாதிரி டயர்ட் ஃபீல் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை உங்களுக்கு நம்ம டிப்ரெஷன் அதிகமாக போயிட்டோம், எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறோம், முடியெல்லாம் கொட்டும், அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை இருக்கும். இஞ்சி பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஜீரண சக்தியும் கிடைக்கும், நெஞ்சு கரிப்பும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நெஞ்சு கரிப்பு ஏற்படும். நெல்லிக்காய் இன்னொன்று சக்தி அதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு எப்பவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சுரக்காய் ஜூஸ் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். தண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுரக்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆஃப் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4-5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் அடிச்சு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு அடிச்சு நல்லா மிக்ஸில் கிரைண்ட் பண்ணிவிட்டேன். அரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அதை ஃபில்டர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக நீங்கள் குடிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறீங்களோ நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதை நான் உங்களுக்கு ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இது கூட பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். பெப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுரக்காய் ஒரு டக்குன்னு சளி பிடிக்கக்கூடிய ஒரு காய், ஓகேங்களா? அதனால் நான் கோல்டு பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது ஒருத்தருக்குன்றதுனால நான் இதை எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. வெயிட் லாஸ்னால் டேஸ்ட் இருந்தால் அது வெயிட் லாஸ் கிடையாது. இப்போ நான் நெல்லிக்காய் போடுறேன். பாருங்கள், நெல்லிக்காய் கூட நான் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது 2 பேர் குடிக்கிறதுக்கான. ஒரு நெல்லிக்காய்க்கு 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு கத்து கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுக்கொள்ள மீதி இஞ்சி, அது இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மசியணுன்ற அவசியம் கிடையாது, பட் ஆனால் ஓரளவுக்கு அந்த சாறு உங்களுக்கு அந்த இறங்கணும். அதில் பாருங்கள், தண்ணி நான் ஊற்றிட்டேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இதே ஃபில்டர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக முடி கொட்டுங்க, அதை முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உடம்புல இருக்கிற பசியை ரொம்ப தன்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள், இதையும் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் மஞ்சத்தூளும் மிளகும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப கோல்டு பிடிக்கும், அதனால் உங்களுக்கு இது 2 எடுத்துங்க. இந்த மாதிரியான வெயிட் லாஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லி சந்திக்கிறேன். தேங்க்யூ.